தம்ப்நெயில் போட்டு ட்ரோல் பண்ணலாம், அது உங்க விருப்பம். எல்லாரும் சொல்றேன் கேட்டு. அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாயி அவன் லீடரா மாறுவான். இயற்கையானது, ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு விஜய் அவர்கள் பொதுவெளிக்கு வர்ற கூட்டம்னால அவருடைய ரசிகர்கள் இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அவருடைய ரசிகர்களும் நண்பா நண்பீசும் தோளா தோழிசும் ஆர்வத்தோட காத்திருந்தாங்க. கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ. சத்தம் கேட்டு இருக்கும், தவளை சத்தம். நீ எனக்கு புள்ளையா பிறந்து என்னடா செஞ்சிருக்க? உங்களுக்கு தூங்கவே விட தவளை சத்தம். இந்த கூட்டத்தை தொலைக்காட்சியில பார்க்கும்போது 3 மணி நேரமும் தவளை கத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா கத்துறது தவளை இல்ல, அணிலு. முழுக்க முழுக்க அணில் கத்தும். அது வாயில தூக்கி விசில வச்சா அது எப்படி கத்தும்? 3 மணி நேரம் விசில் அடிச்சு விஜயே காத பொத்துற அளவுக்கு விசில் அடிச்சிருக்கானுங்க. என்னுடைய பக்தர்கள், என்னுடைய சீடர்கள் எல்லாருக்கும் சொல்ற கேட்டுக்கோங்க. உங்களுக்கு 3 குழந்தை வேணும்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் 5 குழந்தை பெற்றுக்கோங்க. உங்களுக்கு 2 போதும் நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் 4 குழந்தை பெற்றுக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற குழந்தைங்களை உங்களோட வளர்த்து நீங்க வச்சுட்டு எக்ஸ்ட்ராவா பெற்றுக்கிற குழந்தைங்களை ஒரு 7 வயசு வரைக்கும் வளர்த்து வயதானவங்க படுத்திருக்கும் போது ஊதிராதீங்க, ஓட்டு போயிடும். பெண்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது ஊதிராதீங்க, ஓட்டு போயிடும். நோயாளிகள் படுத்திருக்கும் போது ஊதிராதீங்க, ஓட்டு போயிடும். அப்படின்னு சொல்லி எதுக்கெல்லாம் விசில் ஊதக்கூடாது, எதெல்லாம் விசில் ஊதுனா ஓட்டு போயிடும் இருக்காரு. மொத்தமாவே விசில் ஊதினாலே ஓட்டு போயிடும் அப்படிங்கிறது செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்மளுடைய வெற்றி சின்னம் விசில். கப்பு முக்கியம் பகிலே. உன் ஊர் எதுரா? கருப்பட்டி. ஒப்பம் பேரு தீனி. ஓத்தா பேரு சக்கரை. ஓம் பேரு தேனப்ப. ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக. இவங்க வரக்கூடிய 4 விழுக்காடு ஓட்டையும் இந்த விசில ஊதி கெடுத்துருவாங்கன்னு விசில் சின்னம் கிடைச்சோன்னு சொன்னேன். இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். மாரியும் மாஃப்ரகாம் லிங்கன் இந்த சின்னத்தெல்லாம் போட்டு வெற்றி பெற்ற மாதிரியும் லோன் அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்குன்னு இருக்கு. உனக்கு பங்கு கேக்குதா? போடா உள்ள. உள்ளன்னா போடா உள்ள. என்ன அனும லாக்கப்புக்குள்ள பத்தற மாதிரி சொல்ற. எனக்கு தாண்டா லாக்கப் உள்ள. போடா போடா. உடல் காஸ்ட்ரோ ஆசரராபத் ஹோசிமின்ல அந்த சின்னத்தை வச்ச புரட்சி தீய பத்த வச்ச மாதிரியும். நீ வெளியில படிச்சு பார்க்கல? யாருமே உள்ள வரக்கூடாதுதான் துபாகூர் ஹோட்டல் பேரை வச்சு உள்ள படுத்து கிடந்தோம். இன்னும் உள்ள வரச்சனது வெளியே போய் படிச்சு பார்த்து தெரியும். போ. துபாகூரா? காசு 600 ரூபாய் கொடுத்துட்டு அப்புறம் போய் படிச்சு பார்த்து தெரியும். போ. காசை கொடுத்துட்டா? ஏய், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருண்டா. அதுக்கு முன்னால அவங்களுக்கு கொடுக்க வேண்டியலாம் கொடுத்துட்டு சுபாஷும் பகத்சிங்கும் இந்த சின்னத்தை வச்சு தான் வெள்ளைக்காரல எதிர்த்து போராடின மாதிரியும். இது என்ன காரணி? நான் யார் என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லும். ஆமா, பெரிய கட்டபொம்மன் பரம்பரை, காலம் பதில் சொல்லு. மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். இது என்னமோ பெரிய தமிழ்நாட்டுல உலக அரசியல் வரலாற்றுல முக்கியத்துவம் வாய்ந்த சின்ன மாதிரியும். என்ன டேட்? இந்த மாசம் 10ஆம் தேதி. ஓ, டெலிகேட் பொசிஷன். 8ஆம் தேதி எனக்கு சேலத்துல மாநாடு, 9ஆம் தேதி ஊட்டியில ஊர்வலம், 10ஆம் தேதி நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலையாப்பா. நான் டெல்லியில் இருக்கிறேன். 10ஆம் தேதி டெல்லியில. சரி, உங்களுக்காக நான் ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிக்கிறேன். விளக்குமாறு சின்னத்தை அவங்க கொடுத்தா கூட ஐயோ விளக்குமாறு எப்படிப்பட்ட விளக்குமாறு தெரியுமா? சூப்பர் விளக்குமாறு, இதை வச்சு கூட்ட போறோம் குப்பைன்னு இருப்பாங்க. செருப்பை கொடுத்தா கூட செருப்புக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. எந்த அரசியல் கட்சியும் ஒரு சின்னம் கிடைச்சா அந்த சின்னத்தை கொண்டாடதான் செய்யும். அப்படி யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சீங்க? செருப்பு பிஞ்சிரும் விளக்குமாறு பிஞ்சிரும்ட்டாங்க. அந்த நினைக்கிறீங்களோ? காரணி? நான் யார் என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லும். ஆமா, பெரிய கட்டபொம்மன் பரம்பரை, காலம் பதில் சொல்லு. மரியாதையா யாருன்னு சொல்றா? இதையே நான் அழுத்தி சொல்றேன்னா அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ? இல்லப்பா, இதுன்னு கேள்விப்பட்டிருப்பேன். ஆனா நான் வளர்த்த கடாலாம் நினைக்கிறீங்களோ? அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்ச பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னாப்ல. மதுரக்காரி விவரக்காரியா இருந்திருக்காளே. டேய், இது வேற கிஃப்ட் கொடுத்தாளா? கிஃப்ட் இல்லடா. உடனே ஒட்டுமொத்தமான தொண்டர்களும் நண்பா நண்பீசும் தோளா தோழிசும் அந்த செயல் வீரர்களும் ஆர்ப்பரிக்கிறாங்க.
எங்கால அடங்கி போறாள்டா, அவர் மூஞ்ச பாடுறான்றாங்க. மூஞ்ச பார்த்தோம் 2013 தலைவா படம் வந்துச்சுல்ல, அப்ப பார்த்தோம். நீங்க அடங்கி போற ஆளா, நீங்க அடக்குற ஆளா, நீங்க ஏறி மிதிச்சுட்டு போற ஆளா அப்படிங்கிறத நாங்க பார்த்தோம். இந்த மூஞ்ச பார்த்தா அடங்கி போற மாதிரியா தெரியுது. அம்மா ஒரு குறும்படம் எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு பாடுபடுவோமா? இது அடங்கி போறதா இல்ல ஆர்ப்பரிக்கிறதா? கொடநாட்டுல போய் அப்பாவும் மகனும் ஏண்டா குதிரைமுத்து, கொடநாட்டுல போய் அப்பாவும் மகனும் நின்னீங்களே கையை கட்டி, காலையில 6 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும், அம்மா இந்த படத்தை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுங்கம்மான்னு, அது அடங்கி போறதா இல்ல ஆர்ப்பரிக்கிறதா? நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு ஒளி விளக்கு மாதிரி தெரியுது எங்களுக்கு. ஏய் என்கிட்ட வேணாம், வாடாங்க இந்த பெட்டியை பரத்தி மேல போ. ஓகே, இதை